ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். மதராசி ஏஆர் முருகதாஸ். ஆக்சுவலாக என்னுடைய ஃபேவரட் டிரெக்டரு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் நடுவில் ஒரு 2-3 படமாக வந்துட்டு ஒரு மாதிரி சறுக்கி இருந்தார். ஸோ நவ் மதராசி அஸ் அரைவ்டு நாங்கள் பார்த்துட்டோம். எங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்றதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இது ஒரு ரிவ்யூ மாதிரி இல்லாமல் வழக்கமாக நான் சொல்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான். ஸோ அதனால் படத்தை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் சொல்கிறதாலையோ இல்லை வேறு யாராவது சொல்கிறதாலையோ தயவு செஞ்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த படம் பார்க்கணுன்னு தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன், டெஃபினட்டாக தேட்டரில் ஒன் டைம் பார்க்கக்கூடிய அளவுக்கு வர்த்தான படம் தான் இந்த மதராசி. ஸோ மதராசி பார்க்க ஆரம்பிச்சலாமா? எனக்கு பர்சனலாக ஏஆர் முருகதாஸ் அவர்களுடைய லாஸ்ட் இந்த ஃபியூ ஒர்க்ஸில் வந்துட்டு ஸ்பைடர் எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிது. ஸ்பைடருக்கு அடுத்து அவர் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஐ திங்க் அக்கீரா பண்ணார் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இல்லை. பட் எனிவேஸ் ஸ்பைடருக்கு அப்புறம் அந்த சர்க்கார் ஆகட்டும், தர்பார் ஆகட்டும், இப்போது சிக்கந்தர் ஆகட்டும், எதுவுமே வந்து என்னை பர்சனலாக வந்துட்டு பெருசாக சாட்டிஸ்ஃபை பண்ணலை. இன்ஃபேக்ட் நானும் ஒரு தளபதி ஃபேன் தான். எனக்கு சர்க்கார் பெருசாக பிடிக்கல தான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா. அண்ட் வித் ஒரு 3-4 ஃபிலிம்ஸ் சரியாக போகாத ஒரு டைமில் இப்போது மதராசின்றது வந்திருக்கு. ஆஃப்டர் 5 இயர்ஸ்னு நினைக்கிறேன், 5 வருஷத்துக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் வந்து முருகாசர் படம் வந்திருக்கு. ஸோ இது எப்படா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப வளவலா குலவலான்னு இருக்க விரும்பல. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா படம் எனக்கு பிடிச்சிருக்குது, நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் வந்துட்டு ரீசண்டாக வந்த ஒரு நிறையா பெரிய படங்களை விட எனக்கு இது நல்லாவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்த நான் வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ஏன் வந்துட்டு நான் மற்ற பிகிஸோட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, பெருசாக ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ் இல்லை, பெருசாக எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே இல்லை, வெறுமனே பிஜிஎம் மட்டும் வச்சு ஹீரோவுக்கு ஒரு மாஸ் சீன் பில்டப் பண்ணுறது அந்த மாதிரி எதுவும் இல்லை. வெறுமனே ரத்தம் கத்தி டுப்பு மாஸ் வில்லன் ஹீரோவும் வந்து மாஸாக சுருட்டு பிடிச்சிட்டு பயங்கரமாக சரக்குன்னு பண்ணால் அது ஒரு மாஸ் சீன்ரா, அந்த மாதிரி சில விஷயங்கள் இதில் இல்லை. முக்கியமாக ஹீரோ கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் வில்லன் சும்மா டம்மியாக சுருட்டு பிடிச்சிட்டு ஒரு ஸ்லோ மோஷன் கோட்டு போட்டு அது 4 சங்கிலி தொங்க விட்டு நான்டா வில்லன்டா அப்படின்னு ரொம்ப கத்திக்கிட்டு பஜார் பண்ணிக்கிட்டு, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வில்லனும் கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி ப்ளஸ் பார்த்தா இவன் வில்லன் தான்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹீரோவுக்கு டஃப்பு, இன்ஃபேக்ட் ஹீரோவோட கொஞ்சம் ஓவர் பவர்டான ஒரு வில்லன். இதெல்லாமே ரீசண்டாக வந்த எந்த ஒரு பெரிய படங்கள்லையுமே எனக்கு தெரியலை. எனக்கு இதெல்லாம் மதராசியில் ப்ளஸ் பாயிண்ட்டாக எனக்கு வந்து தோணுச்சு. மேபி நெகட்டிவாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வர சில லேக் சீன்ஸு, அப்புறம் என்னப்பா லாஜிக்கே இல்லைப்பா என்னென்னமோ பண்ணுறாங்களப்பா அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அண்ட் அப்புறம் வந்துட்டு சாங்ஸ் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் டப்புன்னு வரும். ஸோ அது நெகட்டிவாக சொல்லலாம். அப்புறம் வந்துட்டு மேபி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸும் அண்ட் த வில்லன் வித்யுத் ஜம்வால் விராட்னு வராப்பில், ஸோ அவரோட இதுவும் வந்துட்டு நெகட்டிவாக நான் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக இது வந்து நான் எந்த பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன் அப்படின்னா, என் கூட படம் 4 பேர் பார்த்தோம். ஸோ அந்த 4 பேரில் 2 பேருக்கு எஸ்கே அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சது, 2 பேருக்கு பிடிக்கல. அது கொஞ்சம் ஓடுவாக இருக்கே, ஐயோ என்னப்பா அப்படி இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறேன். மற்றபடி எனக்கு பர்சனலாக நல்லா தான் பண்ணியிருந்தார், நீட்டாக தான் இருந்துச்சு. அது சேம் இந்த விராட்னு வர வித்யுத் அவரோட கேரக்டர் நல்ல ஒரு கூல் ஒரு பேடாஸ் ஒரு வில்லன் மாதிரி தான் வந்துட்டு அவரும் வராரு. ஸோ கிட்டத்தட்ட மேபி உங்களுக்கு அங்கங்கே கஜினியோட ப்ளஸ் துப்பாக்கியோட ஒரு மிக்ஸாக இருக்குன்ற மாதிரிலாம் தோணலாம். எப்படி கஜினியில் அந்த லவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், துப்பாக்கியில் அந்த பரபரப்பாக அப்படி ரேஸியாக போயிட்டே இருக்கும், கொஞ்சம் பிரெயினியாக யோசிப்பாங்க எல்லாருமே. ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு இதுவுமே இருந்துச்சு. ஸோ இதுதான் மதராசி. ஸோ ரெஃபரன்ஸ் வேணாம், பஞ்ச் டைலாக் வேணாம், இந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்லோமோ வாக்கிங் வெறும் ஹீரோ பில்டப் வேணாம், இதெல்லாம் வேணாம்ப்பா, நம்மளோட சொன்னதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு தாராளமாக மதராசியை போய் தேட்டரில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு மதராசி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் நிறைய பேர் சொல்லுவாங்க, படத்தை ஏன்ப்பா ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரேக் டவுன் பண்ணுறீங்க, அது வந்துட்டு நல்லாவே இல்லை, படத்தை படமாக பாருங்கன்னு சொல்லலாம். இதுதான் படமாக பார்த்தாலுமே அது வந்து ஒரு கல்ச்சராக மாறிடுச்சு. நம்மளும் தேட்ரு இன்டர்வல் வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கோம். இன்டர்வலுக்கு அப்புறம் வந்துட்டு படத்தை பிடிக்கிறது ரொம்ப கேஷுவல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நானும் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் முருகதாசர் வந்துட்டு என்ன ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த ஹீரோ அண்ட் ஹீரோயினுடைய ஒரு பாண்டிங், அவங்க எப்படி வந்துட்டு சேர்றாங்க, அவங்க ஹீரோடைய பேக் ஸ்டோரி என்ன, ஹீரோ வந்துட்டு அவருக்கு அது ட்ரெயிலர்லேயே சொல்லியிருப்பாங்க சில பல ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ அந்த பிரச்சனை அவருக்கு எப்படி வந்துச்சு, அந்த பிரச்சனையோடைய எஃபெக்ட் என்ன. ஸோ நார்மலாக இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு அன்னியன் மாதிரி வச்சுக்கலாமே, ஸோ எப்படி வந்து ஒரு அன்னியனாக வந்துட்டு மாறுறான், அப்படி மாறும்போது என்னெல்லாம் பண்ணுவான், அவனுக்கு என்னெல்லாம் ஆகுதுன்றதை வந்துட்டு ப்ராப்பராக அந்த கேரக்டர் எப்படி இதாகும், ப்ளஸ் அந்த ரிலேஷன்ஷிப்ஸை வந்துட்டு ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார். அது கூடவே சேர்த்து படத்தோட அந்த கண்டென்ட்டு, அந்த கன்ஸ்லாம் வந்துட்டு
தமிழ்நாடுக்குள்ளே சப்ளை ஆகாமல் தடுக்கணும். இதுதான் வந்துட்டு படத்துடைய ஒரு கோர் பாயிண்ட்னு சொல்லலாம். ஸோ அதை சுற்றி அதை எப்படி ஒரு கப்பல் தடுக்கிறாங்க, கப்பல்ன்றதை தாண்டி ஒரு காதலுக்காக நம்ம ஹீரோ வந்து அதை எப்படி வந்து பண்ணுறாருன்றது தான் ஒரு லைனாகவே நம்ம சொல்லலாம். ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட் ஹாஃபில் சூப்பராகவே எஸ்டாப்ளிஷ் ஆகிடுது. அண்ட் அந்த மிட் பாயிண்ட் இன்டர்வலில் வந்து அந்த ஒரு மாதிரியான ஒரு ஃபேஸ் ஆஃப் வில்லனுக்கும் ஹீரோக்கும் ஒரு சின்ன ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி வருது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அங்கேயே படம் முடிஞ்சிடும். இன்டர்வல்லே வந்துட்டு ஐயோ என்னடா முடிஞ்சதா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அது அங்கே முடிய போகிறதில்ல. அதுக்கப்புறம் வந்து மாஸ்க் காட்ட போகிறாருன்றது. ஸோ திருப்பியும் ஃபைனலாக எப்படி அந்த கன்ஸை வந்துட்டு தமிழ்நாட்டில் பரவடாமல் தடுத்தாங்க, ஹீரோயினை காப்பாற்றினாரா இல்லையா, ஹீரோ அந்த பிரச்சனைகள்லாம் வச்சுட்டு எப்படி வில்லனை போட்டு தாக்குனாரு, இதுதான் வந்துட்டு மதராசி. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அங்கங்கே அந்த லவ் போர்ஷன்ஸ் மட்டும் லைட்டாக அந்த கொஞ்சம் பழைய படத்தெல்லாம் வரும் இல்லையா, பழைய படம்னா ரொம்ப போவேன்னா லைக் ஒரு 2008 to அந்த ஜோன்லாம் ஒரு மாதிரி வரும். ஓகே, ஒரு லவ் ஜோன் வரும், லவ் ட்ராக் வரும், அடுத்த ஒரு ட்ராக் போன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் அது இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்துட்டு பார்க்கும்போது பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதே மாதிரி அந்த குறிப்பாக சொல்லணும்னா அந்த ஒரு சீன் நல்லாவே மைண்டில் நச்சுன்னு வந்து எனக்கு இறங்குச்சு. அந்த ஒரு பில்டிங் லைட்டாக அர்த்குவேக் மாதிரி வரும், அவங்க கீழே இறங்கி வருவாங்க. அண்ட் அந்த எல்லோரும் வீட்டிலேருந்து கால் வந்துச்சுன்னு பேசிகிட்டு இருப்பாங்க, இவருக்கு வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது இவரே ஒரு ஆக்டிங் பண்ணுவார், அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த இடத்துல ஹீரோயின் அவங்க வந்துட்டு எல்லோரும் ஃபோன் தான் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இவர் தேடி அவங்க நேர்லேயே வந்துடுவாங்க. ஸோ அது நல்ல மொமெண்ட் எனக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. தேட்டர்லேயே நல்ல ஒரு விசில் மொமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி சிவகார்த்திகேயன் அவர்கள் அவரோட இன்ட்ரோ சீனில் வந்துட்டு ஒருத்தர் அப்பான்னு கூப்பிட்டுட்டு அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் இல்லை அவர் அப்பா இல்லை அப்படின்னு தெரியும்போது ஏன் அவர் அதெல்லாம் பண்ணுறாருங்கும் போது அதுவுமே கொஞ்சம் ஒரு ஹையாக தான் இருந்துச்சு. அண்டு அடுத்த ஒரு ஜோனாக நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல் அதுக்கப்புறம் தான் கதையோட அந்த ஒரு ஃபாஸ்ட் பேசிங்காக ஆரம்பிக்குது. ஸோ செகண்ட் ஹாஃபில் ஹை மொமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு குறிப்பாக சொல்லணுன்னா அதில் ஒரு அந்த ஸ்பையாக ஒருத்தர் இருப்பார், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பார். ஸோ அவர் வந்து அவரோட அந்த ரோல் அந்த ஒரு கிளாப் மொமெண்ட்ன்றது வந்துட்டு ஹீரோயின் வில்லனை தாண்டி வேறு சில கேரக்டர்ஸுக்கும் வரும் இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது அவருக்கான ஒரு மொமெண்ட்ன்றது சூப்பராகவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அந்த ஒரு பில்டிங்கில் ஷூட் அவுட் நடக்கும், அதில் வந்துட்டு ஸ்பையாக நடிச்சு ஏமாற்றிட்டு, அதாவது போலீஸாக நடிச்சு ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டு இருப்பான். ஸோ அவனை வந்து இவர் சுடுவார், உனதானா தெரியிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அது தேட்டரில் பயங்கரமான மொமெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் விக்ராந்த் அவர்களுக்கு ஒன்று நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதன் காரணமாக மற்ற அந்த டெரரிஸ்ட்டுக்கு வந்துட்டு அதே மாதிரி ஒன்று நடக்கும். ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் எனக்கு நிறைய மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ எஸ்கே அவர்களை வந்துட்டு அவர் வந்து ஒரு மாதிரி மிருகமாட்டு மாறிடுவான், அனிமல் இன்ஸ்டிங்க்ட் வச்சு இதெல்லாம் கண்டுபிடிப்பார். அப்புறம் வந்துட்டு அவரை போட்டு தள்ளுறதுக்கு ஒரு கேங் வரும், அதை வந்துட்டு அந்த அவரோட ஆஃபீஸர்கிட்டே பேசிவிட்டு நீங்கள் தலையிடாதேன்னு சொல்லுவாங்க விஜய் மேனன் கிட்ட. அவர் வந்துட்டு அப்படியா சரி ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகும். அந்த ஷேடோ ஃபைட் மாதிரி ஒரு சீன் இருக்கும், அது நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த ஆப்வியஸாக கிளைமேக்ஸுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. மேபி டிப்பிக்கலாக இருக்குப்பா அப்படின்லாம் சொன்னாலுமே இட் சவுண்டட் லைக் துப்பாக்கியில் எப்படி வில்லனுடைய ஈகோ உடச்சி சண்டைக்கு வாடான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு விஷயம் விஜய் சார் பண்ணியிருப்பார்ல. ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வில்லனுடைய ஈகோ உடச்சி கிட்டத்தட்ட சேம் டெம்ப்ளேட்டில் தான் வந்துட்டு இதையும் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இட் ஒர்க் ஃபார் மீ. அண்ட் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த ஹாஸ்பிட்டல் சீனில் வித்யுத் ஜம்வாலுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆக்ஷன் வந்துட்டு வேறு லெவல், செம்மையாக இருந்தது. அண்ட் கேமரா ஒர்க்கும் நான் சொல்லி ஆகணும். அவங்க நிறைய பேட்டிகள்லாம் சொல்லியிருந்தாங்க, அவர் ஓடுனா ஓடுவார், பறக்கனா பறப்பார், குதிச்சுன்னா குதிச்சுவார், கிட்டத்தட்ட புரண்டாருன்னு. அது ஃப்ரேமில் எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸில் நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் இன்னுமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா பரபரன்னு போயிட்டு இருந்தது. லாஜிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் எனக்கு ரொம்ப கேள்வியாக வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டார்க் ஹவுஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, ரொம்ப சீக்ரெட்டான ஒரு பேஸ் அப்படின்னு. ஆனால் பார்த்தா டப்புன்னு எல்லோரும் வந்துட்டு போவாங்க. சிவகார்த்திகேயன் கூட ஆட்டோவில் வந்துட்டு பாட்டுக்கு நார்மலாக வந்துட்டு போவார். அப்படிங்கும்போது ஏன்னா ரொம்ப பெரிய ஏதோ பேஸ் அளவுக்கு சொன்னீங்க, ஆட்டோவில் வந்துட்டு போகிறாரு, இன்னும் ஆளாளுக்கு சகட்டுக்கு வந்துட்டு போகிறீங்கன்ற மாதிரிலாம் எனக்கு வந்து தோணுச்சு. அது ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு அந்த ஓகே ஒரு மனநல பிரச்சனைன்றது ஓகே, ஆனால் அது எப்படி அவர் வந்துட்டு இத்தனை பேர் அடிக்கிற மாதிரி ஒரு பவர்லாம் எப்படி வருது அப்படின்றதும் ஒரு மாதிரி ஓகே. அதெல்லாம் சினிமாட்டிக் லிபர்ட்டின்னு விட்டுறலாம், அதெல்லாம் நோண்டுறதுக்குலாம் ஒன்றும் பெருசாக எதுவுமே இல்லை. ஆஃப்கோர்ஸ் கமர்ஷியல் படம் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கடந்து விட்டுறலாம் தான் நானும் சொல்லுவேன். விமலா ராமன் அவங்க வந்துட்டு ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க, அதுவுமே ஒரு இதுக்கு ஏன் இவங்க வேறு யாராவது போட்டுக்கலாமே அப்படின்னு கூட தோணுச்சு. விக்ராந்த் அவர்களுமே என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஏன்ப்பா விக்ராந்தை போட்டிங்க, கொஞ்சம் வேறு யாராவது நியூ ஃபேஸ் கூட போட்டுருக்கலாமேன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ ஓவரால் டான்சிங் ரோஸ் அவரும் இருந்தாப்புல, ஷபீரா அவரும் செமையாக பண்ணியிருந்தார். ஸோ ஓவரால் மதராசி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குட் வாட்ச். எனக்கு தெரிஞ்சு பாஸ்ட் இயர்ஸில் இந்த பெரிய டைரக்டர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி சொதப்பிட்டே வராங்க. அப்படிங்கும்போது ஏஆர் அவருடைய ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு மார்க்கை வந்து திருப்பியும் போட்டிருக்காருன்னு தான் சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஸ்டில்
இது கத்தி அளவுக்கு இருக்கா, துப்பாக்கி அளவுக்கு இருக்கா, ரமணா அளவுக்கு இருக்கா, கஜினி அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா நோ கம்பேரிசன். அதெல்லாம் அந்த காலத்தில் வந்தபோது ஒரு லெஜெண்ட் எபிக் ஃபிலிம்ஸாக மாறி இருந்துச்சு. ஸோ இது இப்போது இந்த சுச்சுவேஷனில் நம்ம பாஸ்ட் ஒரு 1 year 2 years பார்த்த படங்கள்லேருந்து, அந்த கமர்ஷியல் படங்கள்லேருந்து பார்க்கும்போது எனக்கு இது ஸ்டில் பெட்டராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இதுதான் என்னுடைய ஒரு கருத்து. ஸோ நீங்கள் மதராசி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கருத்தை சொல்லுங்கள். பட் முடிக்கிறதுக்கு முன்னாடி அனிருத் பாசிட்டிவாகவும் சொல்லலாம், அந்த தீம்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு கொஞ்சம் ரிப்பிட்டேட்டிவாக இருக்கோ, திரும்ப திரும்ப இதையே கேட்குறோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவும் எனக்கு வந்துட்டு தோணுச்சு. அதை நான் வந்து நெகட்டிவாக சொல்ல விரும்பல. பட் எனிவேஸ் அனிருத்தும் அஃப்கோர்ஸ் அவரோட பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் எனக்கு அந்த ரிப்பீட்டிவ் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் அனிருத்தோட இசை நமக்கு வந்து ஒரு மாதிரி ஓகே சலிப்பு தட்ட ஆரம்பிக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இது என்னுடைய கருத்து தான். பட் எல்லாருமே மியூசிக்கும் லவ் பண்ணாங்க, அதுவும் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஓவரால் மதராசி அகைன் பேக்கேஜ். எப்படி முருகதாஸ் சார் அவருடைய ஒரு ஃபைனலாக இந்த படத்தில் சொல்கிற ஒரு கருத்தும்னு அவர் ஒன்று சொல்லுவார் இல்லையா, ரொம்ப திணிக்கிற மாதிரி இல்லாமல் மேலோட்டமாக வந்து எல்லாருக்கும் நம்ம நல்லது பண்ணுவோம், எல்லாரும் நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்ற மாதிரி தான்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கல் முருகதாஸ் சார் அவரோட ஒரு படம் வித் இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்துட்டு பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓரளவுக்கு அதில் சக்ஸஸ் ஆகிருக்காங்கன்றதான் என்னுடைய கருத்தை நான் சொல்லுவேன். ஸோ வித் திஸ் ஐ எண்ட் திஸ் வீடியோ. நீங்கள் மதராசியை பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றத. ஸோ